சொல்லம்மா உன்னை பாக்குற போது உடனே பேசுவா. அதனால நீங்க பாக்குற போது அந்த அம்மா பூவான காரியை பார்த்த மாதிரியே என்ன பெத்த தாயி பாக்குற போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? தொப்புள் கோடி சொந்தம் என்ன தொட்டு கட்டி தாயை போல அந்த அங்காள பரமேஸ்வரி போல அந்த பூக்காரம்மா போல எனக்கு கண் தோற்றம் அளிக்கிறது. அப்படி போல நீ வந்திருக்கிற போது பள்ளி முல்லை என்று சொல்லக்கூடிய மலர்களை அகற்றி 12 வருடத்துக்கு ஒரு முறை முளைக்கமா குறிஞ்ச மலர் அந்த மலரை கொய்து வந்து பாதத்தில் போட்டு பன்னீரால் கழுவி பட்டாடையால் துடைத்து அண்ணன வழிபாடு செய்திருக்கேன். இதுதான் தமிழ்நாட்டு பண்பாடு. எனக்கு தெரியும் எந்த இடத்துல ஒரு நம்ம வீட்டுக்கு தானே வச்சுனீங்க கேக்கு மரமான கடவாசல் அதுக்காக இவ்வளவு வச்சுட்டா நம்ம நிமிந்து நம்ம கடவாசல் தானே போய் முட்டிக்க முடியாது.
எந்த இடம் பெரிய இடம், ஆஹா. எந்த இடத்துல பேசணும், ஆமா. எந்த இடத்துல பேசக்கூடாது, இன்னும் எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. அதனால அப்படி உனக்கு சந்தேகம் வந்து எங்க தம்பி கேட்க எந்த தம்பியா? போயிட்டு வரேன். ஏண்டா ஏய், தம்பியான நான் யாரு? ஏய், என் பெயர் என்ன? சொல்லவா? என்னம்மா விளக்கம்? அதுவும் இல்லாமல் அருமை மீசக்காரர் நல்லா கேட்டுவான். மீசக்காரர்மா என் பேர் இல்லையா மீசுகாருக்கு? செல்வம் என்ற மீசக்காரர். அப்படி சொல்லு. ஏய், அருமை ஏய். யாருடையும் சேர்ந்த ஏய். செல்வம் அருமை நண்பர் அவர்கள் பத்திரம் வந்து செய்யறாங்க. அதுவும் இல்லாம அங்காள பரமேஸ்வரி அகிலமெல்லாம் போட்டுடைய உத்தம நாயகி அம்மனாய் பராசக்தி ஆரணி நமோன் ஆரணி அரணுடன் ஆடி நீரை மையானோத்திரி மாய்வண்ணனை மரல்வரணி கபாலசுந்தர இடையில வச்சுடனும் பாவாளராஜன் ஆடி வருவாங்காளி அப்படிப்பட்ட உதயவனுடைய பெரிய நாயகி அங்காள பரமேஸ்வரிய கும்பேஸ்வரிய திருவிழா முன்னிட்டு இன்று தினமானது ஊர்வாசல் கர்ப்பங்கம் கூடிய நாடகத்தை நடத்துகிறாங்க. அதுவும் இல்லாம அங்கும் பங்காளி சார்பாகவே நம்ம குலதெய்வமான அங்காளி பரமேஸ்வரி அருள்பெற்று மரணம் சொல்லி பங்காளி சார்பாகவே 100 ரூபாய் கண்டு செய்கிறாங்க. அந்த அம்மனுக்காகவே அவர் குடும்பமெல்லாம் ஆழ்வாள் உழைத்து அருள்போல் நேர்வாடி அண்ணன் தம்பி ராம லட்சுமண அக்காரை செய்தி போல் மாமன் வயத்துனர் கூட்டம் கொண்டிருப்பதாமே அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோபுரம் போல் அவர் உடம்புமெல்லாம் அம்மன் குறவோடு எப்படி ஓய்வு உடம்புமெல்லாம் பற்றி பிறகு பலாசனம் தாய விராசத்தை வர சொல்லமா பார்க்கலாம். அடியே கண்ணமுல என் பேர் என்ன தெரியுமா? என் பேரான சத்துமா பார்வதி அம்மனாகும். உமா பார்வதி அம்மனாகும். சொல்லம்மா. உமா பார்வதி அம்மனாகும். ஜீ வைக்கிறதும் போதும். அதனால என் பேர் உமா பார்வதி. தாயே நீயா? ஆமா. இவ்வளவு நேரம் இந்த அந்த அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கிறது தான் நான் சொன்னேன். ஆனா அந்த தாயே வந்து கண்ணீர் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த மக்கள் எல்லாம் எப்படி காக்கணும், எப்படி நீங்க பாதுகாக்கணும் தெரியுமா? சொல்றேன் ஆயா. அத்தாடி மாரியத்தா பிள்ளைக்கு சொன்ன காளியத்தா
அப்படியாக இருந்தாலும் பொற்பதங்களுக்கு அநேக கோடி வணக்கம் அம்மா. எல்லாம் அவதாரம் தான் தாயா. எல்லாம் உன் செயல் தாயே. நீ பக்கம் இருக்கும்போது எனக்கு என்ன பால் வேணா பால் கொடுக்கற, ஒதுக்கி வைக்கிறதுக்கு ஆள் விட்டுக்கிற, கட்சி நடக்கட்டும். நாங்க ஒரு பக்கம் காத்தலாம். அம்மனாய மகாசக்தி பார்வதி அம்மனாக இருந்தால் நான் எப்படி வந்தேன்? எப்படி அம்மா சொல்லலாம். சொல்லலாம் மாமா. அதற்கு முன்னே நான் சத்துமா பார்வதி அம்மனாகும். எப்படி அம்மா? உலகம் மறக்க வேண்டிய ஓம் என்ற விதத்தில் நான் பிறந்தவள். சரி அம்மா. உலகம் மறக்க வேண்டிய ஓம் என்ற விதத்தில் நான் பிறந்தவள். எப்படி? எப்படி அம்மா? 3 பங்கு தண்ணீர், அம்மா. 1 பங்கு தான் பூமி. அப்படி எங்கு பார்த்தாலும் தண்ணீர் மையம் சர்வ மையமாக இருந்தபடியால் உலகம் எல்லாம் ஒரு 2 கோடிவிட்ட வடிவம். அந்த அணையோட நாளத்திலே ஓம் என்ற அணை ஓசை நாளத்திலே சக்தி வந்தேன். அப்படி நான் பிறக்கும் போது முக்கண்ணோடு பிறந்தவள். எப்படி? முக்கண்ணோடு. நான் நெட்டகண்ணோடு நான் பிறந்தேன். நான் நெட்டகண்ண பிறந்தவளே கறிகறி பாங்கிறாங்களே. நான் நெட்டகண்ணோடு நான் பிறந்தேன். அப்படி நெட்டகண்ணோடு நான் பிறந்தவளே எனக்கு பெயர் என்ன தெரியுமா? பிரகடனியமாகும். அப்படி பிரகடனியமாக நான் பிறந்தவளே எங்கு பார்த்தால் ஒரே தண்ணீர் மையம். இந்த உலகம் எல்லாம் பெண் தான் பிறந்தவள். அப்படி நான் பிறந்தவளே எங்கு பார்த்தால் ஒரே தண்ணீர் மையம். அப்ப இந்த உலகம் எல்லாம் பிரபஞ்சமாகணுமே, மீண்டும் இந்த உலகம் பிரபஞ்சமாகணுமே அப்படின்னு சொல்லி இந்த சத்துமா வருவதை நான் என்ன செய்தேன்?